ஓட்டுறதெல்லாம் எப்படி ஓட்டுறாங்க, அதுல புதிய மாற்றங்கள் எல்லாம் என்ன வந்திருக்கு, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ. முதல்ல எனக்கு கியூரியஸா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு பேஷண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஹீலர். இல்ல பேய் ஓட்டுறதுங்கிறீங்க, அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க. குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. நாங்க எல்லாரையும் பேஷண்டா பார்ப்போம் சார். அதாவது இப்ப அவங்க பேய் பிடிச்சவங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு. இன்னொன்னு பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. என்னென்ன சொல்றான் பாருங்க. 2வது கிளாஸ்ல ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட்டு வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வருமா. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். கற்பழித்தல்ங்கிற வார்த்தையை தவறுமா? முதல்ல நீங்க பேய் ஆன்மான்னு சொல்ற அளவுலாம் மாத்திட்டீங்க. கற்பழித்தல்ங்கிற வார்த்தையை கசட்ல இருந்து எடுத்துட்டாங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஒருத்தனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. எங்க வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த உடம்புக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நல்ல கொஸ்டின். எனக்குள்ள வரும் சார் அது. நான் வந்து கேட்டுட்டே உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்களை நிறைய இருந்தது, எல்லாம் வேட்டி விட்டேன். அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, அழிச்சிட்டேன், கொன்னுட்டீங்க. எப்படி 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 எப்படி? இதுதான் சார், இப்படிதான் சார் வச்சிருப்பேன். இது பேர் என்ன, பென்டியமா? ஆனா பெண்டிலும் கிடையாது. பேய்க்கு ஆன்மான்னு பேர் பாத்தீங்க, அதுக்காக பெண்டுலத்தையுமா பென்டியம்னு மாத்துறது? நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுர நான் பாத்துலடா. எங்க அப்பா செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்துட்டு ரொம்ப தொல்லை. என்னடா இது ராராவா? அந்த பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணை கூட்டின்னு தான் போக வேண்டாம். 2 பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இப்ப பேய் ஓட்டுறதுல ரீசன்ட் இயர்ஸ்ல என்ன புதிய நடைமுறைகள் வந்திருக்கு? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. பேய் விரட்டுறதுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னாக்க, நாங்க ப்ரேயர் பண்றோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாகவே வெளியே போயிடுதுங்க. இது பர்சனலா எனக்கே நடந்துச்சு. ஆக்சுவலா இங்க கையை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்ல. பின்னாடி ஆனா அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. எனக்கு உடனே பேய் புடிச்சிட்டுன்னு தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல போட்டுட்டு எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஒரு ஆள் உங்களை தள்ளிடுறாரு, ஏன் ஏப்பா என்ன தள்ளிட்டு கேட்க மாட்டோமா? அள்ளி நான் விழுந்த ஒண்ணுமே எனக்கு பேய் புடிச்சிருச்சுன்னு என்ன அவங்க பேசவே விடல. திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே? நீங்க யாரும் ஒருத்தர் எங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இதுக்கு யாரு இப்ப பேய் கொண்டாடுறது? பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே. பேய் படக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். சொன்ன எல்லாருமே வந்து வெறும் பெண் பேய், பெண் பெண் பெண். கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். பெண் பலவீனமானவர். பெண் பலவீனமானவர் என்ன பலவீனமானவன்? அப்போ அப்படிதான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா அதை வச்சு? சும்மா வாழ வர கட்டி சொல்றேன். எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. வர விடுறது இல்ல. இப்படி உங்களை யார் புடிச்சிட்டு, உங்களை யாருமா புடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கிற? வெயிட். ஓ சைஸ்க்கெல்லாம் வேற. இறங்கி போராட வேண்டியதானே, அதுதான் ரெண்டுல இப்ப ஒண்ணு பண்ணிட்டு பாத்திர இருக்கோம். வேண்டியதானே. அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து பேச விடுங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா தற்கொலைகளோ ஹார்ட் அட்டாக்கோ பெண்ணுக்கு அதிகமா வந்திருக்கணுமே. கேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்கன்னு சொல்லுது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்கே உட்காந்துருக்கானா அங்கே போயிடுறேன் சார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே, நீ பண்றியா? சூப்பர்ரா. இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும். நீங்க பாருங்க சார், நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குற ஒன்று பிடிச்சிருந்தா ரொட்டேட்னா ஆகும். நீங்க பண்ணுங்க சார்.
ரொட்டேட் ஆகுதா? இல்லை சார் இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? என்னடா புத்தலாட்டாது ஏன்டா இப்போ இது நின்றுங்கிறீங்களா? நிற்காது சார், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம். இது கூட தெரியல, நீங்க என்ன காலாகிறீங்க? நீங்க அவ்வளோ பெரிய செயினை தான் சுத்த வர்றீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வர்றேன். ஐயோ, தம்பி நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிவிட்டீங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு. ஆனா அது பேய் இல்லைங்கிறா. ஆமா, அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு, நம்ம பெல்லையே வச்சு பண்ணுவோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இப்போ என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். அவர் கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா பெல் ஏதாவது ஆகும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. ஜான், ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. ஆக்சுவலா பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா. டேய் இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? ஜான் ஆரோக்கியம்னா பெல் அடிக்குது. ஆமா, இங்க வாங்க. நான் சொன்னாலும் ஜானே டேய் ஜானே, நாம என் மேல எவ்வளவோ பிரியண்டா. எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். பாவி, அட பாவி. அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்ள. இந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஐயோ நான் இல்ல. இல்ல மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை தூக்குனீங்க. அவர் உங்களை 2 தடவை டச் பண்ணார். கவலைப்படாதீங்க, அவர் பின்னாடி வர மாட்டார். அப்பாடா.